லாக்டவுன் டைம்ல நம்மளோட இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாகிருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி நம்ம அதிகமா சர்ச் பண்ணது என்னன்னு பார்த்தா ஃபுட் ரெசிபீஸ் தான். என்னென்ன ஃபுட் ரெசிபீஸ் அதிகமா சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை நான் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். கண்டிப்பா பாருங்க. அதோட தொடர்ச்சியா பார்ட் 2ல என்னெல்லாம் ரெசிபீஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜிலேபி. யூஸ்வலாக ஸ்வீட் ஸ்டால் பார்த்ததுமே டெம்ப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. இந்த ரெசிபியை இனி ஸ்வீட் பேக்கரியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது போல். அந்த அளவுக்கு எல்லாரும் இதை எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சரியான பதத்தில் மாவு கலவையை ரெடி பண்ணி அதை ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் அதோட லிங்க்கை நான் கார்டில் தவறாமல் போடுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங் ரெசிபி சமோசா தான். வெளியே வாங்கி சாட் ஐட்டம் சாப்பிட்றத விட வீட்டில் செய்யும் போதே ஹைஜீனிக்காக இருக்கும்னு நினச்சிட்டோமோ என்னவோ தெரியல. ஏன்னா பார்ட் 1ல பார்த்தது போல் இந்த லாக்டவுனில் ஆல்ரெடி பானிபூரியை ட்ரெண்டிங் ரெசிபியாக மாற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாட் ஐட்டமான சமோசாவையும் நம்ம விட்டு வைக்கல. அதையும் யூடியூப்பில் அதிக அளவில் தேடி பார்த்துருக்கோம். நார்மல் சமோசா மட்டும் இல்லாமல் பிரெட் சமோசா, வீட் சமோசா, எக் சமோசான்னு ஒரு லிஸ்டே போகுது. அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெசிபி தோக்லா. நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் தாங்க இது. கிட்டத்தட்ட கேக் ரெசிபி போலவே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்வோம். கடலை மாவு கூடவே ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேட்டர் ரெடி பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணுவாங்க. ஆனால் அவன் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஸ்டீமர் இல்லை குக்கர் வச்சு இதை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது கூடவே கடுகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே தாளித்து போட்டு கார்னிஷ் பண்ணுறது தான் இந்த தோக்லா. கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணி தந்தூரி தோக்லா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கார்டில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ரெசிபி தோசை வெரைட்டிஸ் தான். என்னடா இது தோசை எல்லாமா ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்காதீங்க. வெரைட்டியாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு தேடினதை விட தோசையை எப்படியெல்லாம் வெரைட்டியாக செய்யலாம்னு அதிகமாக தேடி இருக்கோம். தோசை, மசால் தோசை, சீஸ் தோசை, சாக்லேட் தோசான்னு வெரைட்டிஸ் லிஸ்ட்டை அடுக்கிட்டே போகலாம். ஃபைனலாக பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த லாக்டவுன் கரெக்டாக சம்மர் டைமில் வந்ததுனால சீசனல் ஃப்ரூட்ஸ்க்கு நல்லாவே டிமாண்ட்னு சொல்லலாம். அதனால் சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் வித் 3 இன்க்ரீடியன்ட், ஐஸ்கிரீம் வித்தவுட் மிஷின், வித்தவுட் பீட்டர்னு ஈஸியான மெத்தடில் ஐஸ்கிரீம் மேக் பண்ணுற ரெசிபி தான் இந்த லாக்டவுனில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.